ஒரு பச்சை மிளகாய், 3 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறின பிறகு 1 ஸ்பூன் கடுகு வெடித்த பிறகு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். அது கூடயே ஒரு 5-6 பூண்டு பல்லையும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கொஞ்சம் வதங்கி வந்தவொடனே ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து மசிஞ்சு வர்ற டைமில் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருப்போம். அந்த 3ஆவது தண்ணியை இதோட ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்க விடட்டும். கொதித்த பிறகு நம்ம நல்லா முருங்கைக்கீரையை ஒரு 2 கை அளவுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி இந்த தண்ணியோடய கொதிக்கட்டும். இதை நம்ம சூப்பாக குடிக்கனாலும் குளிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி இந்த முருங்கை. இது அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். ஒயிட் ரைஸில் நம்ம ஊற்றி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இது முருங்கைக்கீரை தண்ணி குழம்புன்னு சொல்கிறது. அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம செய்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.